சாய், எங்க இருக்க? சாய், சாய். சாய், எங்க போயிட்டான் இவன்? சாய பாத்தீங்களாடா? தள்ளுங்க. சாய். ஓ, உள்ளதா இருக்கியா நீ? சாய், எங்க போன? சாய், எங்க இருக்கீங்க? கண்டுபிடிச்சிட்டேன். சாய், 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 சாய். ஐயா, ஐயா, பையனுக்கு ஒண்ணும் இல்லையே. என்னங்க ஆச்சு? இதை பாருமா, பையனோட உயிருக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஃபிக்ஸ் வருது 2வது வாட்டி. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணுங்க. அதுக்கு தாங்க எழுதி கொடுத்துருக்கேன். நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க சரி, ஆனா லிஸ்ட் படி எப்போ ஆபரேஷன் நடக்கணும் என்னால சொல்ல முடியாது. நான் பையனோட நல்லதுக்காக தான் யோசிக்கிறேன். பையனோட மூளையில பிரச்சனைங்கிறங்காட்டி தான் சொல்றேன். எவ்வளோ சீக்கிரம் பணம் புரட்ட முடியுமோ புரட்டி வேற எங்காச்சும் போய் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா கை கால் வராம கூட போகலாம். பார்த்துக்கோங்க. அம்மா சீக்கிரம் வாம்மா, தூக்கம் வருது. சாப்பிட்டது போதும். என்ன புதுசா இருக்கு? காலையில தானே நான் மருந்து சாப்பிடுவேன். இது நல்லா தூங்கி எந்திரிக்கிறதுக்கான மருந்து, சரியா? இனிமே அம்மாவை கேட்காம எங்கேயுமே போக கூடாது. உனக்கு நீ எங்கேயாவது போகணும்னா அம்மா கிட்ட சொல்லு, அம்மாவே கூட்டிட்டு போறேன், சரியா? அப்ப நீ என்னைய சர்க்கஸ் கூட்டிட்டு போவியா? சரி, நம்ம காலையில போகலாம். ஆனா இப்ப தூங்குடா கண்ணு. சரிம்மா. ஹலோ, ஹலோ, ஹலோ அண்ணா, நான் ரேணுகா பேசுறேன்னா. ரேணுகாவா? எந்த ரேணுகா? 2 மாசத்துக்கு முன்னாடி பத்மினிங்கிறவங்க நம்பர் கொடுத்து பேசினே. ஓ, அந்த திருப்பூர் கேஸா? ஆமாங்கண்ணா. இப்போ வரைக்கும் எந்த ஆர்டர் வரல. ஏதாவது ஆர்டர் வந்தா நானே சொல்றேன். நேரத்துக்கெல்லாம் கூப்பிட்டு இருக்காத. பையன் ஆபரேஷனுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதானுங்க நான் கூப்பிட்டேன். வெய்ய போனேன்.
for apple. B for ball. C ஹலோ for அண்ணா சொல்லுங்கண்ணா. என்னம்மா ஃபோன் அடிச்சதுமே எடுத்துட்ட? ஃபோன் பக்கத்துல தாங்கண்ணா இருந்துச்சு. ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்குமா, அது எப்படி பண்ணி தெரியாமா? இது என்னங்கண்ணா கேள்வி? கும்பிட்ட தெய்வம் கைவிடல. சொல்லுங்கண்ணா. இப்போ இந்த ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 மாதம் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்துடணும். முக்கியமாக யாருக்கிட்டையும் தொடர்பில் இருக்கக்கூடாது. உன் செக்கப்புக்கு உண்டான செலவை நாங்கள் பார்த்துக்குவோம். இந்த ஆர்டர் ஓகேன்னா கையில் ₹1 முதல்ல கொடுத்துட்றோம். மீதி ஒன்றைய டெலிவரி முடிஞ்சதையும் கொடுத்துருவோம். வீடு மாறுறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்கண்ணா. ஆனா காசு பணம் தான் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு எதிர்பார்த்தேங்கண்ணா. இந்த ஆர்டர் நாளைக்கும் வரலாம், 1 வருஷம் ஆகலாம். நீ பண்ணுற மாதிரி இருந்தால் பாருமா, இல்லைன்னா வேற ஆளுங்க இருக்காங்க. நீ கடைசியாக கூப்பிட்டியே அப்படின்னு சொல்லி போட்டு தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். என்னம்மா பண்ணலாம்? நானே பண்றேங்கண்ணா. ஆனா ஒரு 8000 ரூபாய் மட்டும் கடன் இருக்கு. அது மட்டும் கொடுத்துட்டா வீட்டை காலி சரிம்மா பண்ணிடுறேங்கண்ணா. சரிம்மா, அப்போ ஒன்று பண்ணுமா, நீ கோயம்புத்தூர் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ண. நான் சொல்கிற இடத்துல போய் ஒரு 10 ரூபாயை வாங்கிக்கோ. சரியா? சரிங்கண்ணா, வந்துட்டு கூப்பிடுறேன். சரிம்மா.